என்கிட்ட ஒரு நேரம் வெள்ளையப்பம்னா என்னன்னு கேட்டேன். 3 வீசம்படி தான் 1 டம்ளர். ஓகேவா? 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க, இல்லை 2 டம்ளர் கூட போட்டுக்கோங்க. வீசம்படி அப்படின்னா 3 வீசம்படி அரைக்காப்படி 1 டம்ளர் உளுந்து. ஓகேவா? உளுந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2 டம்ளர் போதும். தனித்தனியாக ஊற போட்டுக்கோங்க. பச்சரிசி தனியாக, உளுந்து தனியாக ஊற போட்டுக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிடுங்க. ஓகேவா? நல்லா அரைச்சிட்டு 2யும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கலந்து நீங்கள் எண்ணெயில் வாத்து பாருங்க. குண்டு குண்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ நல்லது. நல்லா குழந்தைகளுக்கு என்ன சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும். அதே மாவை இஞ்சி இதெல்லாம் கலக்காமல் நல்லா வாத்துட்டு பால் பணியாரம் மாதிரியும் கொடுக்கலாம். எந்த ஒரு மாவு அரைச்சாலும் சரி, ஒரு காய்கறி பண்ணினாலும் சரி, இது மீதம் உள்ளது இன்னொன்று பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் காய்கறி நறுக்கினோடனே அந்த குப்பையை எதுக்கு போடலாம், அந்த வேர் நம்மளுக்கு கஷாயத்துக்கு போகுமா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மூக்கரட்டை கீரைன்னு இருக்குல்ல, மூக்கரட்டை கீரை வேர், அந்த தண்டு, அந்த பாகம் இதெல்லாம் அவ்வளோ நல்லது. அதை குளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், கஷாயத்துக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம். மூக்கரட்டை கீரை தோசை அவ்வளோ நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிடி அரிசி, அதாவது புழுங்கரிசி போட்டிங்கன்னா அதை நல்லா உளுந்து போட்டு அந்த மூக்கரட்டை கீரையும் போட்டிங்கன்னா நல்லா அரைச்சிங்கன்னா தோசை சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க.